ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மக்களவைத் தேர்தலில் வாக்களிப்பதற்காக இலவச வாகனத்தை தேர்தல் ஆணையம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. இது யாருக்கெல்லாம் கிடைக்குது, எப்படி விண்ணப்பிக்கிறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் 19/4/2024 அன்னைக்கு நடைபெற போது அந்த தேர்தலை முன்னிட்டு இலவசமாக பார்த்தா வாகனம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. எதுக்காகனா வாக்கு செலுத்துவதற்காக அந்த போலிங் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் விடுவாங்க. அதுக்காக இலவச வாகனம் பார்த்தா ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது யாருக்கு கொடுக்குறாங்கன்னா மாற்றுத்திறனாளிகள், முதியோர், கர்ப்பிணிகள் வாக்களிக்க ஏதுவாக வசதிகள் செய்யப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 18+ ஏஜ் இருக்காங்க பாருங்கள், முதியோர்கள், அவங்களுக்கும் சரி, டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன், அது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னென்ட் லேடிஸ், அவங்களுக்காக ஸோ இலவசமாக வாகனங்கள் பார்த்தா ஏற்படுத்துகிறாங்க. இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலான்னா, உங்களுக்கு பார்த்தா டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க 1950. அந்த நம்பருக்கு நீங்கள் டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தா வாக்களிப்பதற்கு இலவசமாக வாகனம் அனுப்பி வைக்கப்படும் என்று தமிழக தேர்தல் அதிகாரி பார்த்தா தெரிவிச்சிருக்காரு. ஸோ பிக்கப் ட்ராப் வசதியை பார்த்தா ஏற்படுத்துகிறாங்க. ஒரு நல்ல அப்டேட்னையும் சொல்லலாம். ஸோ விருப்பம் இருக்கவங்க நீங்கள் பார்த்தா கால் பண்ணி உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் அப்ளை பண்ணலாம். சாக்ஸம் ஈஸி அந்த ஆப் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இல்லை பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஃபெசிலிட்டிஸ் அட் போலிங் ஸ்டேஷனு, போலிங் பூத்துன்னு அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் போயிட்டு உங்களுக்கான ரெக்வெஸ்ட் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், ஃபெசிலிட்டி அட் போலிங் ஸ்டேஷன். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணினா வாக்குச்சாவலில் என்னமான ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல் போலிங் ஸ்டேஷன் சிச்சுவேஷன் ஆன் த கிரவுண்ட் ஃப்ளோர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா வாக்குச்சாவடியுமே கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்க போகுது. அதுக்கப்புறம் ரேம்ப் ஃபெசிலிட்டி கண்டிப்பாக இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கான ரேம்ப் ஃபெசிலிட்டி இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த போலிங் ஸ்டேஷன் எங்கே இருக்குன்றதுக்கான வழிகாட்டுவதற்காக உங்களுக்கு சைனேஜ் போர்டெலாம் இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. அதேமாரி பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குன்றதை மென்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயுமே போலிங் ஸ்டேஷனில் கண்டிப்பாக இருக்க போகுது. அதுக்கப்புறம் ஓட்டுக்கான ஃபெசிலிட்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒருவேளை விஷுவலி இம்பேர்டு பர்சன்ஸாக இருக்காங்கன்னா அவங்க ஓட்டு போடுவதற்கு பிரைலி ஃபீச்சர்ஸ் இருக்குன்றதை அரேஞ்ச் பண்ணுறதை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிளைண்டு ஓட்டர்ஸாக இருக்காங்கன்னா அவங்க ஓட்டு போடுவதற்கு அசிஸ்டன்ஸ் பார்த்தா கண்டிப்பாக இருப்பாங்க. அது ரூல்ஸ் இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னமான ஃபெசிலிட்டினா ட்ரிங்கிங் ஃபெசிலிட்டி இருக்கும், வெயிட்டிங் ஷெட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, மெடிக்கல் கில், ஆக்சபிள் டாய்லெட், அந்த மாதிரி பல்வேறு வசதிகள் இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீல் சேர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. யாருக்குன்னா ஸோ பிடபிள்யூ கேட்டகரி சீனியர் சிட்டிசன் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு வீல் சேர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதேமாதிரி ப்ரியாரிட்டி, ஓட்டு போடுவதற்கு ப்ரியாரிட்டி பார்த்தா செப்பரேட் கியூ வைக்கிறாங்க. அதுவும் பிடபிள்யூ கேட்டகரி சீனியர் சிட்டிசன் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு தனியாக ஒரு வழிவகை செஞ்சு அவங்க ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி அலோ பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி பார்த்தா ப்ரொவைட் பண்ணுறாங்க. பிக்கப் மற்றும் ட்ராப் ஃபெசிலிட்டி இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வாலண்டியர் அசிஸ்டன்ஸ் இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பல ஃபெசிலிட்டி இருக்க போது. இப்போ நீங்கள் வீல் சேருக்கு ரெக்வெஸ்ட் பண்ணுறது இருக்க பாருங்கள், ரெக்வெஸ்ட் ஃபார் வீல் சேர் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணினா இதில் பார்த்தா பிசி ஜென்ரல் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு உங்கள் எபிக் நம்பர் கொடுத்து நீங்கள் என்ட்ரு பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்கள் இன்ஃபர்மேஷன் ஓப்பனாக அதுக்கு எத்தனை அப்ளை பண்ணலாம். நீங்கள் நாளைக்கு தான் அப்ளை பண்ணணும், நாளைக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அதேமாரி உங்களுக்கு பிக்கப் மற்றும் ட்ராப் வசதி வேணும், வாகனம் வேணும்னா ஸோ தேர்ட் இருக்கு பாருங்கள், பிக்கப் மற்றும் ட்ராப். இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இதில் போய்ட்டு சேம் அதே மாதிரி தான் பிசி ஜென்ரல் கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஓட்டை நம்பர் கொடுத்து சர்ச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு தான் ஓப்பன் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஷெட்யூல் இல்லை நம்பர் தான் மென்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்பை நீங்கள் பார்த்தா ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாக்ஸம் ஈஸி இதான் பார்த்தா இந்த ஆப்க்கான ஒரு லிங்காக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பை நீங்கள் எல்லா சர்வீஸுமே நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஏன்னா ரொம்ப வயசானவங்களாக இருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன், அவங்களுக்கு இந்த மாதிரி வீல் சேர் வசதி, இலவச வாகன வசதி வேண்டும்னா அவங்க வீட்டிலேருந்தே கூட்டிகிட்டு ஓட்டு போட வச்சு திரும்ப வீட்லேயே பார்த்தா விட்டுருவாங்க. அந்த மாதிரி வசதி இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இன்ஃபர்மேஷன் தெரியாமல் இருக்குது, நீங்கள் உங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ பார்த்தா தேர்தல் ஆணையம் இலவசமாக உங்களுக்கு வழங்குறாங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.